ரிஷபராசி அன்பர்கள் 2026 புத்தாண்டிற்குரிய பலன்கள். உலகெங்கும் இருக்கும் டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். 2026ல நிறைய எதிர்பார்ப்புகளோட இருப்பாங்க. நிறைய ரிஷபராசி அன்பர்களின் ஒரே ஒரு எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, தன்னுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு செட்டில் ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கோரிக்கைகள், ஒரு எதிர்பார்ப்புகள் அப்படின்றது அதிகமடியா இருக்கும். வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா அந்த வேலையில பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு திருப்திகரமான ஒரு சூழ்நிலை இருக்காது. இந்த ரிஷபராசி அன்பர்கள் எப்போதுமே அந்த அலுவலக வேலையில பாத்தீங்கன்னா ரொம்ப பொறுப்போடையும் ரொம்ப சின்சியாரிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி அந்த வேலை செய்யக்கூடிய ஒரு நளினம் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வேலையை யார் செஞ்சா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அளவுக்கு அவர்களினுடைய வேலை பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா தான் இந்த ரிஷப ராசி என்பர்கள் பெறுவாங்க. ஆனாலும் அந்த வேலை அலுவலகத்துல இவர்களுக்கு பெரிய அளவுக்கு அந்த அங்கீகாரம் அப்படின்றது இருக்காது. இவர்களுக்கு அப்புறம் வந்தவர்கள்லாம் அதற்குண்டான அங்கீகாரம், அவங்க வேலையே செய்யாம சில நல்ல பெயர்களை எடுக்கிறது, இதெல்லாமே இவர்களுக்கு கடந்த வருடத்துல நடந்திருக்கும். இவர்களும் ரொம்ப பொறுமையாக நமக்கும் நேரம் மாறும் அப்படின்ற மாதிரியான சில எதிர்பார்ப்புகளை நோக்கி அந்த வேலையை கூட விடாம தக்க வச்சுக்கிட்டு நம்மளுக்கு உண்டான நல்ல நேரம் வரும் அப்படின்னு காத்துட்டு இருக்கிறாங்க. அந்த 2026ல அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு விதமான ஒரு அமைப்புகள் அப்படின்றது இந்த காலகட்டம் நடக்க போகுது. ஏன்னா உங்களுடைய 11ஆம் இடத்துல சனி பகவான் இயல்பு நிலையில இருக்கிறாரு. முதல் ஃபர்ஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஜூலை வரைக்கும் அவர் இயல்பு நிலையில இருக்கிறாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வக்ரம் பெறுகிறார். அந்த வக்ரம் பெறதுனாலையும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த வருடம் வேலை சம்பந்தப்பட்ட நிறைய வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஒரே வருடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ப்ரமோஷன்ஸ் வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள், அரசாங்க துறையில இருக்கிறவங்களுக்கு இன்னும் மேலும் ஒரு நல்ல ஒரு வருமான வாய்ப்புகளும், உங்களுக்கு தேவையான ஒரு பொசிஷனும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்கள் ரிஷபராசி என்பர்கள் எல்லாருக்குமே அடிபணிஞ்சு உயர் அதிகாரிகளின் ஒரு நல்ல மதிப்பை பெறணும் அப்படின்றதுக்காக ஒரு நிறைய விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய அன்பர்களாக இருப்பாங்க. அப்படி அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இவர்கள் மாறியும் அதுல எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லைன்ற போது அதுல கடந்த காலத்துல ஒரு விரக்தியான ஒரு சூழ்நிலை அப்படின்றது கண்டிப்பாக இருந்திருக்கும். இது எல்லாமே இந்த வருடத்துல இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு மேலும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக, உங்களுக்கு தேவையான ஒரு ப்ரமோஷன், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த துறைகளை நிரந்தரமாக்குவதற்கு. ஏன்னா கடந்த வருடத்துல நீங்களே பாத்தீங்கன்னா ஒரு 3 டிபார்ட்மெண்ட் மாறி இருப்பீங்க. அது எதற்காக போட்டாங்க, என்னத்துக்காக போட்டாங்க அப்படின்றது கூட இவர்களுக்கு தெரியாது. எதனால நம்ம டிபார்ட்மெண்ட் மாறணும், நம்ம செய்யற வேலை எல்லாமே நல்லா தானே இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு நெருடலோடு வேலை பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த வருடம் ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை, உங்களுடைய அலுவலக சூழ்நிலை, உங்களுடைய வேலை சூழ்நிலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்தியை தரக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த 2026 இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ஒரு முழுமையான சந்தோஷமான ஒரு வேலையை கொடுக்க போகுது. அடுத்து இந்த ரிஷபராசி என்பர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமண உறவுல நிறைய ஒரு கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்துதான் வந்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு ஏமாற்றம், ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு அவமானங்கள். ஏன்னா உங்களுடைய குடும்பத்தை காப்பாத்தணும்னு நீங்க ஒரு தலையிட்டு, அந்த தலையிட்டதுனால சில பிரச்சனைகளை அனுபவித்து, பல வேதனைகளையும் அனுபவித்து இந்த ரிஷபராசி என்பர்கள் 2025 கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களுக்கு மேலாக இந்த மாதிரியான குடும்பம் ரீதியான சில பிரச்சனைகள்ல இருக்கிறீங்க. மெயினா பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்ததுக்கு காரணமே உங்களுடைய வருமானத்துல ஒரு நிரந்தர தன்மை இல்லை. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த கடன் பிரச்சனை, இந்த இரண்டுமே சேர்ந்து உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே இந்த ராசி என்பர்களுக்கு இந்த 2026ல தேவையான அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய சில மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா 2ஆம் இடத்துல அந்த குரு பகவான் வக்ரத்தோட இருந்து அதுக்கடுத்து 3ஆம் இடம் 4ஆம் இடம்னு செல்றதுனால அந்த குரு பகவானின் மாற்றங்கள் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான
வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையையும், அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளின் வளர்ச்சி அப்படின்றது ஒரு ஆணித்தரமான ஒரு வளர்ச்சியை கொடுக்க போகுது. இது நாள் வரைக்கும் அந்த குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு வேலை கிடைக்கல, ஒரு வாழ்க்கை நல்ல வாழ்க்கை அமையல, அவங்க படிச்சும் ஒரு வேலையில இல்லாம இருக்கிறாங்க அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் அந்த ஒரு நல்ல வேலை வாய்ப்பையும் குடும்பத்துல இருக்கக்கூடிய கடன் தொந்தரவுகளை நீக்குவதற்கும் உண்டான ஒரு நேரத்தை கொடுக்க போகுது இந்த 2026 இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு. ஏன்னா இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு லாபஸ்தானாதிபதி. அந்த லாபஸ்தானாதிபதி உங்களுடைய 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம் இப்படி அடுத்தடுத்து சஞ்சாரம் செய்யறதுனால குடும்பத்துல இருக்கக்கூடிய வளர்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குரு உச்சம் பெறக்கூடிய ஒரு 4 மாதங்கள்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலையினுடைய வருமானம் அதிகரிக்கும். சுயமாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நேரமும் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் வரும். அதாவது சுய தொழில் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்கள் அதிகமாக இந்த காலகட்டத்துல தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நேரம் இருக்கும். அது ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்டா இருந்து பெரிய அளவுக்கு லாபத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பை தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் பெற போறாங்க. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ரிஷபராசி என்பர்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அங்க கடந்த வருடம் வேலையின் நிலவரம் சரியில்லாமல் இருந்திருக்கும், பெரிய அளவுக்கு வேலையில பாதிப்புகள் வந்திருக்கும். அது எல்லாமே இந்த வருடம் தீரக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்கு கடந்த ஒரு 2 வருடங்களாக வெளிநாட்டுல அந்த வேலையில அங்கீகாரம் இல்லாம இருக்கிறீங்க, ஒரு பெரிய அளவுக்கு அங்க ஒரு டெவலப்மெண்ட் இல்ல, இருக்கிறத அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் 2026ல இருந்து அந்த வெளிநாட்டு வேலையில ஒரு நல்ல அங்கீகாரம், நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு அந்த வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம், இதெல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு. இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த வருடத்தின் இறுதியில தான் ஒரு வேலை மாற்றம் இருக்கு. அதாவது 2026 டிசம்பர் மாதத்துலதான் ஒரு வேலை மாற்றம் இருக்கு. அதாவது உங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காக நீங்க மாற்றம் செஞ்சுக்கலாம், இல்ல உங்களுடைய தசாபுத்தி அந்த இடத்துல மாறுது அப்படின்னா, ஏன்னா ராகு கேது டிரான்சிட் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு வேலை இடமாற்றம் அப்படின்றது இந்த காலகட்டம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு சில நெகட்டிவான விஷயங்கள் கடந்த காலத்துல என்னென்னலாம் நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு விவாகரத்து வழக்குகள் இருந்திருக்கும். அதுவும் கல்யாணமாகி ஒரு 6 மாதத்துல இருந்து 1.5 வருடங்களுக்குள்ளாக இந்த மாதிரி ரொம்ப ஷார்ட் டேர்ம் பீரியட்ல நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே அதுல மிகப்பெரிய ஒரு ஏமாற்றங்கள், அந்த இடத்துல சடார்னு ஒரு விவாகரத்து வாங்கிட்டு வெளியில வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், இந்த மாதிரியாக விவாகரத்து சம்பந்தப்பட்ட சில ஏமாற்றங்கள் கடந்த காலத்துல இருந்திருக்கும். இவர்களுக்கு இந்த 2026ல மறு திருமணம் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைப்பும், அடுத்து பாத்தீங்கன்னா மறு திருமணம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கெரியர் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை ரீதியான முன்னேற்றங்களும், நீங்க சுயமாக சில தொழில்களை அமைக்கிறதுக்கும் உண்டான ஒரு நேரத்தை தான் இந்த விவாகரத்து ஆன சில ரிஷபராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை இந்த காலகட்டம் கொடுக்க போகுது. நிறைய ரிஷபராசி என்பர்கள் விவாகரத்துக்காக நாங்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறோம், அது எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு இந்த வருடம் கொஞ்சம் இழுபறியாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா 10ஆம் இடத்துல ராகு பகவான் வருகிறாரு, 4ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்திற்கு அந்த கேது பகவான், குருவும் அங்க உச்ச நிலையில இருக்கிறதுனால அந்த விவாகரத்து வழக்குகள்ல சில இழுபறியான சூழ்நிலைகளும், அடுத்து பாத்தீங்கன்னா அதனால நிறைய பொருள் விரயங்களும் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். புதுசா யாராவது முயற்சி பண்றவங்க இந்த வருடம் பண்ணக்கூடாது, பண்ணுனீங்க அப்படின்னா நிறைய பொருள் இழப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த வருடம் இந்த 2026ல இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட நிறைய வரன்கள் அமையறதுக்குண்டான ஒரு நேரம். உங்களுடைய குடும்பஸ்தானம் இந்த வருடத்துல நல்ல பலம் பெறறதுனால அந்த திருமண வரன்கள் நல்லா அமைஞ்சு உடனே கல்யாணம் ஆகுறதுக்கு உண்டான, எப்ப வரன்கள் நல்லா பிக்ஸ் ஆகுதோ பிக்ஸ் ஆன ஒரு 3 மாதத்திலயோ 2 மாதத்திலயோ திருமணம் நிச்சயிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும்
நேரமும் இருக்க போது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவர்களுக்கு கடந்த காலத்துல இருந்த தேக்க நிலைகள், அதாவது என்னதான் நீங்க படிக்கணும் முயற்சி பண்ணாலும் அதுல ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் நிறைந்தோ, இல்ல உங்களுக்கு படிக்கணும்னு நினைக்கும் போது ஏதோ ஒரு மனமாற்றங்கள் வந்து நிறைய ஃபெயிலியர்ஸை நீங்க அட்டன் பண்ணியிருந்தாலும் இந்த வருடம் உங்களுக்கு அந்த கல்வி சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகள் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்க போது. அடுத்து காதல் ரீதியான சில விஷயங்கள்ல இந்த வருடம் பெரிய அளவுக்கு சாதகமாக இருக்காது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு. ஏன்னா 4ஆம் இடத்துல அந்த குரு பகவான் வராரு, அடுத்து கேது பகவானும் 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்திற்கு போறதுனால இந்த மாதிரியான காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில இழப்புகள், தேவையில்லாத பிரிவுகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். இந்த திருமணங்கள், அதாவது காதல் விஷயங்கள் திருமணங்களாக மாற்றம் பெறுமா அப்படின்னா ஒரு 10% மட்டும்தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு திருமணங்களாக மாற்றம் பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசா புத்தி அமைப்புகள் இந்த வருடம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதற்குண்டான சில மாற்றங்களை நீங்க செய்துக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல இந்த 2026 ஒரு நன்மையை அளிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க, அதாவது என்னுடைய தசாபுத்தி எப்படி இருக்கு, என்னுடைய ராசிக்கு எந்த மாதிரியாக இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.